ஆனா அவன் அம்மா இழந்த சோகம் அவன் முகத்துல தெரியவே இல்லை பாத்தியா? எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை மனோஜுக்கு கடன் கொடுத்தவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க எதுக்கு இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை ஆல்ரெடி அவங்ககிட்ட பார்த்து பேசியிருப்பாங்க. என் மகன் வந்து உங்களுக்கு கடனை எப்படியாவது அடைச்சிருவான், யாரையும் வந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இனிமேல் உங்கள் அப்பாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தான் வட்டி இல்லாமல் இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு மனோஜ்கிட்டையும் ரோஹினிட்டையும் கையெழுத்து வாங்கிறாங்க. மாதம் 1,00,000 நீங்கள் கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த ஐடியாவும் வேணாம், இருக்கிற இதை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி வந்து சொல்லிடுறாங்க. கிறிஷோட ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வீட்டில் வந்து நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம அமௌண்ட்டு கொடுத்து கிறிஷை டூருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்கிற போது விஜயா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ டூருக்கு போகிறேன்னு சொல்லுவான், அப்புறம் வேறு எல்லாத்துக்குமே காசு கேட்பான், எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம முத்துவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே நம்ம மீனா கிறிஷ் இந்த வீட்டு பையன், அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இங்கே இருக்கிற வரையிலும் பிரச்சனை தான், முதல்ல இங்கேருந்து இவனை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. முத்து மீனா கிட்ட கிறிஷ் அம்மா இழந்த பிள்ளை மாதிரியா இருக்கான், எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக இருக்கான், ஜாலியாக பேசுகிறான், சாப்பிட்றான், எல்லாமே பண்ணுறான், அவன் முகத்தில் அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்னஸே வந்து இல்லை, அம்மா கூடவே இருக்க மாதிரி அவன் இருக்கான், அவனை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு நம்ம முத்து மீனாட சொல்கிறாங்க. மீனா முத்து சொல்கிறதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.